வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு கேலா டெக்னிக்ஸ். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான வின்னிங் இருந்துச்சு. நம்ம நேற்றே சொன்னோம் கண்டிப்பாக வந்து 8ஆம் நம்பர் தான் ஏ போர்டில் ஆடுவாங்க. ஏன்னா கொஞ்சம் பெண்டிங் நம்பராக இருக்குது, அதை பேஸை வச்சு கண்டிப்பாக ஆடுவாங்கன்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி ஆடிருந்தாங்க. நம்ம நேற்று சொன்னோம் 830 அப்படிங்கிற நம்பர் வந்துருங்க, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம அதை தான் பேஸை வச்சுருக்கோம், நம்ம கண்டிப்பாக வரும். ஏன்னா ஏற்கனவே 833ன்னு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி 835ன்னு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது மறுபடியும் நமக்கு 830 அப்படிங்கிற நம்பர் கொடுத்துருவாங்கன்னு நான் சொன்னோம். அதே மாதிரி ஆடிருந்தாங்க. அதுதான் இங்கே பெஸ்ட்டாக வந்துச்சு, வேறு எதுவும் வரல. சரிங்களா? அதே மாதிரி நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் 2 நம்பருமே ரொம்ப 8ஆம் நம்பர் நம்ம என்ன கொடுத்தோம்னா 83ன்னு கொடுத்தோம். அடித்த நம்பர் வந்து 88. சரிங்களா? நம்ம என்ன கொடுத்தோம் 333 இல்லையா, 133 கொடுத்தோம் இல்லையா, 1 3 3 இப்படி கொடுத்தோம். அந்த மாதிரி தான் கொடுத்தோம். நம்ம நேற்று யாராவது பார்த்தீங்கன்னா பார்த்துருங்க, அப்படி தான் கொடுத்தோம். நம்ம என்ன எதிர்பார்த்தோம், 8ஆம் நம்பரும் ஆட்டத்தில் வரணும், அதே மாதிரி 3ஆம் நம்பர் வரணும்னு எதிர்பார்த்தோம். 8ஆம் நம்பர் வந்துச்சு, ஆனால் 3ஆம் நம்பர் இல்லை. அதுக்கு பதிலாக அவருடைய பவர் எடுத்து 8ஆம் நம்பருடைய பவர் 3ஆம் நம்பர் கொடுத்தாங்க. நமக்கு எடுத்ததுலேருந்து 83 நம்ம கொடுத்தோம், 88ன்னு கொடுத்துருந்தாங்க. செம்மையாக கொடுத்துருந்தாங்க. நம்ம ஏ போர்டு அழகாக எடுத்திருந்தோம். அதே மாதிரி பி போர்டு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் எப்போயுமே டபுள்ஸ் கொடுக்க மாட்டேன். எனக்கு தெரிஞ்சு தான் நான் எப்போயுமே எப்படி கொடுக்குறேன்னா, டபுள்ஸே காமிச்சாலும் நம்ம 8-3 தான் கொடுப்போம். நல்லாவே தெரியும். ஏன்னா டபுள்ஸுங்கிறது நமக்கு எப்போயுமே கணக்கில் காமிக்காது, இப்படி தான் காமிக்கும் எப்போயுமே. சரிங்களா? டபுள் நம்பர் வரப்போகுது அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி தான் காமிக்கும். மாதிரி டபுள்ஸுங்கிறது நமக்கு தனியாக கணக்கு வரவே வராது. அதுக்குன்னு தனியாக ட்ரிக், அதுக்குன்னு தனியாக கணக்கெலாம் இருக்குது. அப்படி போட்டால் மட்டும்தான் வருமே தவிர, நம்ம வந்து நார்மலாக நீங்கள் பேட்டர்ன் கெஸ்ஸிங்லேயோ இல்லை அதே மாதிரி வந்து நீங்கள் தொடர்ந்து இந்த மாதிரி கேஸிங்லேயே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி டபுள்ஸ் வருதுன்னா காமிக்காது. சரிங்களா? அதுக்கு பதில் என்ன காமிக்கும், 8-3ன்னு காமிக்கும், இல்லைனா 6-1ன்னு காமிக்கும். அவ்வளோதான் காமிக்கும், வேறு ஒன்றும் காமிக்காது. அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம இந்த மாதிரி கொடுக்குறோம். ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. ஏன்னா நான் மட்டும் கிடையாது, யாருமே டபுள்ஸை வந்து இப்படி கணிக்க முடியாது. டபுள் இப்படி கரெக்டாக வருதுன்னு இப்படி காமிக்கும், ஆனால் அது வராது. ஆனால் இப்படி வர்றப்ப நமக்கு எப்படி காமிக்கும், டபுள்ஸ் வரப்போகுதுன்னா நமக்கு இப்படி தான் காமிக்கும், வேறு எதுவும் காமிக்காது. அதனால தான் நம்ம எப்போயுமே வந்து டபுள்ஸ் வரப்போ அப்படியே பவர் வச்சு கொடுக்குறோம். காரணம் என்னென்னா அது மாதிரி அதே கணக்கில் தான் நமக்கு இன்றைக்கி வந்து 88 அப்படிங்கிற நம்பர் நமக்கு அருமையாக நம்ம ஆல்போலியாக தான் சொன்னோம். 8ஆம் நம்பர் கண்டிப்பாக பிரதானமாக இடம் பிடிக்கக்கூடிய நம்பர் 8ஆம் நம்பர். ஏன்னா உங்களுக்கு 7ஆம் நம்பருக்கு 8ஆம் நம்பர் மேட்ச் ஆகுது, அதே மாதிரி 3ஆம் நம்பருக்கும் 3ஆம் நம்பர் கொடுத்த முடியாது, அதே மாதிரி மேட்ச் ஆகுதுன்னு சொல்ல முடியாது. அப்போ அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம 8ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு எதிர்பார்த்தோம். ஏ போலியே எதிர்பார்த்தோம், அதே தான் வந்துச்சு. இது பார்க்காதவங்க நம்பி பாருங்கள். நம்ம நேற்று ஏ போர்டு 8ஆம் நம்பர் கன்ஃபார்மாக வரும், ஆல் போலியாவது கன்ஃபார்மாக வரும்னு சொல்லி கொடுத்தோம். அதே மாதிரி வந்துருச்சு. அதே மாதிரி இந்த ட்ராவில் நமக்கு அடுத்து ஸ்ரீசக்தியினுடைய ட்ரா. சரிங்களா? ஸ்ரீசக்தியை பொறுத்த வரைக்கும் முழுக்க எப்படி ஆடுவாங்க நல்லாவே தெரியும். பெண்டிங் நம்பர் பேஸை வச்சு தான் ஆடுவாங்க. சரிங்களா? அதுலேயும் நாளைக்கு 11/6/2024 ஸ்ரீசக்தியினுடைய 419வது ட்ரா. சரிங்களா? 419 நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுது, என்ன மாதிரி நம்பர்களுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். சரிங்களா? கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஒரு சில நம்பர்கள் நமக்கு இன்றைக்கி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வருது. அந்த நம்பர்கள் என்ன நம்பர்கள் அப்படிங்கிறது பார்ப்போம். ஏன்னா போன வாரத்தில் நமக்கு என்ன அடிச்சிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 665 ஆடினாங்க, 665. அதுக்கு முதல் வாரம் 225. சரிங்களா? இதுதான் நமக்கு ஆடினாங்க. இது வந்து நமக்கு 2 வாரமாக தொடர்ந்து நமக்கு வந்து டபுள்ஸாக கொடுத்துட்ருக்காங்க. அதாவது 225, 665. சரிங்களா? இதுதான் வந்து நமக்கு ஸ்ரீசக்தியில் கொடுத்துட்ருக்கிற நம்பர். இதை வச்சு நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது நாளைக்கு மாற்றி எடுத்துட்டோம். சரிங்களா? டபுள்ஸில் வந்து நமக்கு என்ன கொடுத்தாங்கன்னா 255ங்கிறது ஃபஸ்ட்டு ரிசல்ட்டு. செகண்ட் ரிசல்ட்டு 665. சரிங்களா? மறுபடியும் 5ஆம் நம்பர் எடுத்து கண்டினியூ பண்ணி மறுபடியும் நமக்கு கொடுத்தாங்க. என்ன கணக்கு கொடுத்தாங்க, 5ஆம் நம்பருக்கு திரும்ப 5ஆம் நம்பர் கொடுத்தாங்க. அதுலேயும் ப்ளஸ் வந்து 255, 665. அப்போது நமக்கு கணக்கில் வந்து நமக்கு டபுள்ஸ் வந்துச்சு. சரிங்களா? அதே மாதிரி இன்றைக்கி கிடைக்கப்பட்ட நம்பர் 889. அப்போ இதுவும் நமக்கு டபுள்ஸ் கிடச்சிருக்கு. இப்போ 1 2 3 இப்போ 3 ரிசல்ட்டையும் நம்ம பார்க்கும்போது டபுள்ஸ் தான் மேக்ஸிமம் வருது. இப்போ நாளைக்கு டபுள்ஸ்க்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக வரும். அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம கொடுக்குறோம். உங்களுக்கு கணக்கில் வருதா, டபுள்ஸ் வருதா அப்படிங்கிறதே பாருங்கள். மேபி நாளைக்கு மறுபடியும் ஒரு 5ஆம் நம்பர் கண்டினியூட்டியில் வரக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி மெத்தடில் தான் நம்ம கொடுக்க போகிறோம். உங்களுக்கு எப்படி கணக்கு வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள். ஒரு அருமையான மெத்தேடு கொடுக்குறோம். ஏ போர்டு 4ஆம் நம்பர். சரிங்களா? ஏன் 4 நம்பர் வருது, அதாவது 8ஆம் நம்பருக்கு அதிகமாக வரக்கூடிய நம்பர் 4 நம்பர். அதாவது 7 8 784ங்கிற நம்பர் கொடுக்குறோம். 7 8 4 784க்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்குது. உங்கள் கணக்கில் வருதான்னு பாருங்கள். 784 தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இப்படி பார்த்தாலும் 484 ஏற்கனவே வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, இப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள், 4 8 4ன்னு கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி அதே மெத்தடாக ஃபாலோ பண்ணி மறுபடியும் நமக்கு கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 8 4 8ன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதே மெத்தடாக ஃபாலோ பண்ணி மறுபடியும் என்ன பண்ணுவாங்கன்னா, ஏ போர்டில் 4 நம்பர் வச்சா என்ன வரும், 4 8 4ன்னு வந்துடும். மேலே இருக்கிற நம்பர் இங்கே இருக்கு பாருங்கள், இந்த பேட்டர்ன் நமக்கு அப்படியே
வந்துடும். அப்படியா இருந்தாங்க 4 நம்பர் தான் எனக்கு தெரிஞ்சு ஏ போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக நாளைக்கு வரக்கூடிய நம்பராக இருக்குது. உங்களுக்கு கணக்கில் வருதான்னு பாருங்கள். ஏ போர்டு 4 நம்பர் வருதான்னு பாருங்கள். சரிங்களா? வந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு 4 நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதே மாதிரி ஒரு ஜீரோவை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு வரக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் பெண்டிங் நம்பர் பேஸாக வரக்கு வாய்ப்பு இருக்குன்னா, நாளைக்கு ஸ்ரீ சத்யா பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 10 நாளில் நமக்கு இந்த மாதம் பூராமே ஏ போர்டில் 0 கிடையாது. நல்லா கவனமாக பார்த்தீங்கன்னா தெரியும். சரிங்களா? ஏ போர்டில் எங்கேயாவது 0 வந்திருக்கா? கண்டிப்பாக வரக்கான வாய்ப்பு இருக்குது. 4 நம்பர் கூட நமக்கு வந்துருச்சு, ஆனால் 0 வரல. அப்போ நமக்கு 084 அப்படிங்கிற அந்த மெத்தேடை நமக்கு நாளைக்கு சூட்டாப்பில் ஆகலாம். அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா 088ன்னு ஒரு நம்பர் இருக்கு இல்லையா, அதே மாதிரி 084 அப்படிங்கிற நம்பர் நம்ம கொண்டு வரோம். உங்களுக்கு அது மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 0 ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏ போர்டில் மேட்ச் ஆகிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குது. 4 அல்லது 0. ஏன்னா 8ஆம் நம்பரும் கொஞ்சம் பெரிய நம்பர். 8க்கு 4 8க்கு 0ங்கிறது ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டான நம்பராக இருக்குது. அதனால தான் கொடுக்குறோம். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அது மேட்ச் ஆகுது அப்படின்னு பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. அதே மாதிரி பி போர்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு 2ஆம் நம்பர் ரொம்ப டவுட்டு. எதனால் 2ஆம் நம்பர்னால் 8க்கு 2ன்னு தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆடுவாங்க. அந்த மாதிரி ஆடினாக்கு வாய்ப்பு இருக்குது. 8ஆம் நம்பருக்கு அதிகபட்சமாக 2ஆம் நம்பர் வந்து விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் கணக்கில் வருதான்னு பாருங்கள். 8ஆம் நம்பருக்கு மேபி பாருங்கள். 7க்கு 2ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, 7க்கு 8ன்னு கொடுத்துருக்காங்க. 7க்கு 8ன்னு கொடுத்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, 7உடைய பவர் 2, அப்போ 2க்கு 8ன்னு தான் ஆட்டம் வரும் இல்லையா. இப்போ இந்த 2க்கு 8ங்கிற ஆட்டம் உங்களுக்கு இது வருதான்னு பாருங்கள். ஏற்கனவே 2க்கு 8 தான் கொடுத்துருக்காங்க. மேலேயும் பாருங்கள் 2க்கு 8 அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா அப்போ 8க்கு 2ங்கிற நம்பர் நம்ம கொடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா 6ஆம் நம்பர் கொடுப்பாங்க. 6ஆம் நம்பரும் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஏன்னா நாளைக்கு 8ஆம் நம்பருக்கும் அதிகபட்சமாக ஆடக்கூடிய நம்பர் 4 நம்பரும் ஆடுவாங்க. 4 நம்பருக்கு 6ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங் ஆடுவாங்க. அதில் எதுவும் உங்களுக்கு கவனம் இருக்கான்னு பாருங்கள். ஏற்கனவே ஆடிக்கிறாங்க பாருங்கள். நமக்கு 4க்கு 6ன்னு ஆடிக்கிறாங்க இல்லையா. அந்த மாதிரி 4க்கு 6 உங்கள் கணக்கில் வருதான்னு பாருங்கள். அதாவது ஆமாம் 4க்கு 6ன்னு கொடுத்தாங்கன்னா அதே மாதிரி 8க்கு 6 அந்த கணக்கில் தான் நமக்கு வரும். சரிங்களா? 4க்கு 6 அப்படின்னு ஒரு நம்பர் கொடுத்துட்டாங்கன்னா அதே மாதிரி 8க்கு 6 நம்பர் கொடுத்துருவாங்க. அதை கணக்கு பண்ணி தான் நம்மளும் சொல்கிறோம். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எதுவும் கணக்கில் வருதான்னு பாருங்கள். வந்தால் கூட எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப அதிகமாக ஃபேவரபுளாக இருக்கக்கூடிய நம்பர் தான் கொடுக்குறோம். 2 நம்பருமே 8க்கு 4 ரொம்ப ஸ்ட்ராங்கு, 8க்கு 6 ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். அதே மாதிரி இந்த 2ஆம் நம்பர். சரிங்களா? இந்த 8ஆம் நம்பர் வந்து அந்த 3 நம்பருமே மேக்ஸிமம் வரும். அதாவது 8ஆம் நம்பர் வந்து அதிகமாக வரக்கூடிய நம்பர் என்னென்னா 4 2 6. சரிங்களா? இது வரும். இல்லை அப்படின்னா இதோட பவர் எடுத்து 7ன்னு வரும். அவ்வளோதான் வித்தியாசம், வேறு ஒன்றுமே இல்லை. நமக்கு இந்த ட்ராவில் கிடைக்கக்கூடிய நம்பர் 8க்கு 4 8க்கு 2 8க்கு 6. சரிங்களா? இதுதான் நம்ம போட்டிருக்கோம். இந்த மாதிரி தான் எனக்கு கணக்கு வந்திருக்கு. சரிங்களா? இந்த நம்ம போட்ட கணக்கில் இதுதான் வருது. போட்டாமல் இப்படி தான் போட்டிருக்கோம். சரிங்களா? அந்த மாதிரி வருது. ட்ரை பண்ணி பாருங்கள். சி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம நாளைக்கு என்னங்க வருது அப்படின்னா, எனக்கு சி போர்டை பொறுத்த வரைக்கும் ஃபேவரபுளாக இருக்கக்கூடிய நம்பர் முதல்ல 5ஆம் நம்பர் முதல் ப்ரையாரிட்டி. எதனால் அப்படின்னா 9க்கு 5 நாளும் அது போக நமக்கு இன்றைக்கி ட்ரையல் நம்பர்லேயும் நமக்கு 2 ரிசல்ட்லேயுமே நமக்கு 5ஆம் நம்பரை வச்சு நமக்கு குத்துன்னு குத்தி விட்டாங்க. போன வாரம் ரிசல்ட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 255ன்னு ஒரு நம்பர் வந்துச்சு. அதில் 2 5 குத்தி விட்டாங்க. அதே மாதிரி அடுத்தது வந்து ஸ்ரீ சக்தியில் 665 அப்படின்னு ஒரு குத்தி விட்டாங்க. அப்போ 5ஆம் நம்பர் நமக்கு தொடர்ந்து 2 ட்ராவில் மேட்ச் ஆயிடுச்சு. மறுபடியும் 3ஆவது ட்ராவிலையும் மேட்ச் ஆகிறதுக்கு மேபி வாய்ப்புகள் இருக்கலான்னு தான் எனக்கு தோணுது. இருக்குதா அப்படின்னு பாருங்கள். 5ஆம் நம்பரும் நாளைக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்கு. சரிங்களா? அதில் மாற்றமே கிடையாது. அது மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா 9ஆம் நம்பருக்கு அதிகபட்சமாக ஆடக்கூடிய நம்பர் உங்களுக்கு தெரியும் நல்லாவே 3ஆம் நம்பர் தான். 3ஆம் நம்பர் தான் அதிகமாக ஆடுவாங்க. சரிங்க. இந்த டபுள்ஸ் வருது நீங்களே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதாவது 5ஆம் நம்பரும் 0வும் 2 நம்பர் கொடுத்துருக்கு. ரெண்டுமே ஒரே மாதிரியான நம்பரு, ஒரே மாதிரி பவர். அதே மாதிரி 6ஆம் நம்பரும் 1ஆம் நம்பரும் கொடுக்குறோம். அதுவும் ஒரே மாதிரியான பவர். இதுக்குள்ளே இதுவும் மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டபுள்ஸு உங்களுக்கு எதுவும் மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள். டபுள்ஸை பொறுத்த வரைக்கும் நான் கொடுத்துருக்க நம்பர் இன்றைக்கி கொடுத்துருக்க நம்பர் ரொம்ப ரொம்ப ஃபேவரபுளான நம்பர், ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான் கொடுத்துருக்கேன். இதில் ஒரு நம்பர் கூட மிஸ் பண்ண முடியாத நம்பர் தான் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ஒரு அருமையான வின்னிங் இருக்கும். இங்கே எப்படி சுற்றினாலும் 4 நம்பர் வைக்காமல் ஆட முடியாது. அதே மாதிரி 5ஆம் நம்பர் இல்லாமல் ஆட முடியாது. இந்த மாதிரி ஒரு சில நம்பர் 6ஆம் நம்பர் இல்லாமல் ஆட முடியாது. இதெல்லாம் இல்லாமல் ஆடவே முடியாது. இந்த ட்ராவில் அருமையான ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம். ட்ரை பண்ணி பாருங்கள். 859க்கு இதை தவிர்த்து வேறு எந்த நம்பரும் வராது. நல்லாவே கவனமாக பார்த்துங்க. எல்லா பக்கமும் கிறுக்குப்படி பிடிச்சி தான் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக நாளைக்கு வின்னிங் வரணும் அப்படிங்கிற மாதிரி தான் கொடுத்துருக்கேன். ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கன்னா 4 8 4 அப்படியே ஆப்போசிட்டாக 4 8 4ன்னு ஆடுவாங்க. அதை தான் நான் எதிர்பார்க்குறேன். அதே மாதிரி ஆடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது.